90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் அப்படின்றத தப்பாக தான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கம்பெனி ஏன் இன்டர்ன்ஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இங்கே டோட்டலாக 2 ரீசனுக்காக கம்பெனிஸ் வந்து இன்டர்ன்ஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய காஸ்ட் கட்டிங்கு, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எம்ப்ளாய்ஸ் தேவை அப்படின்றதுக்காக. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் நாங்கள் ஹையர் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு குறைஞ்சது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டில் 20,000 to 25,000 rupees நாங்கள் பே பண்ண வேண்டியிருக்கு. பட் இதுவே ஒரு இன்டர்ன் ஹையர் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ 10,000 rupees அவங்களுக்கு கொடுத்து எங்களால் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுற வேலையை எங்களால் அவங்ககிட்ட வேலை வாங்கிக்க முடியும். ஸோ இந்த காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுக்காக தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப்பை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கரெக்டான எம்ப்ளாய் ஃபைன் பண்ணுறதுக்காக இந்த இன்டர்ன்ஷிப் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஒருத்தருக்கு ஒரு 3 month இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 3 monthஸில் அவங்கள கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி அந்த ஜாப் ரோலை வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அப்புறம் அவங்களோட கேரக்டர்ஸ் எப்படி, அவங்களுடைய எத்திக்ஸ் எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, ஸோ கொலீக்ஸோட அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் அவங்களுடைய கம்பெனிக்கு வந்து சூட்டபிளாக இருக்கீங்க அப்படின்றது இந்த 3 monthஸில் அவங்களை ஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போது உங்களை பெர்மனன்ட் எம்ப்ளாய் பொசிஷன்ஸ்க்கு ஆஃபர் பண்ணிப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் அப்படின்னா ஃப்ரெஷருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. அது சரிதான், பட் ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரோலுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு அதை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு லைவ் ப்ராஜெக்ட் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரானரி நாலேஜ் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த இன்டர்ன்ஷிப்போட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, அதை அப்ளை பண்ண ஒரு ப்ராஜெக்ட் வேணும், ஒரு கம்பெனி வேணும் அப்படின்ற ஒரு ரிக்குவயர்மெண்ட்டை தான் ஃபில் பண்ண தான் இந்த இன்டர்ன்ஷிப் ஆஃபர் பண்ணுறாங்களே தவிர வேறு எதுக்கும் கிடையாது. ஸோ இன்டர்ன்ஷிப் அப்படின்றது ஒன்றும் தெரியாதவங்களுக்கு கிடையாது, எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காதவங்களுக்கு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரோல்ஸ்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை தெளிவாக லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து உங்களை ட்ரைன் பண்ணுற மாதிரியான கம்பெனி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் இன்டர்ன்ஷிப்.